வணக்கம் நண்பர்களே. ஆதி பாரதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பாரதி களத்துல தாலி இருக்குது வரைக்கும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த பாரதிய நம்ம இந்த தாலியை பறிக்கணும். இது ஆதியோட அம்மாவோட தாலி, இவ கழுத்துல இருக்கிறது தான் இவளுக்கு சக்தியை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு அந்த சித்தர் சொன்ன அருள் வாக்க வேத வாக்க நினைச்ச நம்ம மித்ரா எப்படியாவது பாரதி கழுத்துல இருக்க தாலியை பறிக்கணும். அதுக்கு என்ன வழி உண்டு அப்படின்னு யோசித்து கரண்டை கட் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு லேடியை வர வச்சு நீங்கள் பாரதி கழுத்தில் கிடக்க தாலியை பறிக்கணும், இதுதான் டார்கெட் அப்படின்னு அந்த இடத்துல அனுப்பி விட்றாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பாரதி கழுத்தில் உள்ள தாலியை பிடுங்குறாங்க. நம்ம பாரதி கத்துறாங்க, ஆதி வராங்க, அடியில் நொறுக்கி லைட்டை போட்டு யார் உங்கள் கழுத்தில் இருக்க தாலியை திருட பாரதி கழுத்தில் உள்ள தாலியை திருட அனுப்புனது யார் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல நேரம் மித்ராய கையை காட்ட மித்ரா அரண்டு போய் நிற்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தான். எப்படியாவது நான் ஆதி கையால் தாலியை கட்டி ஆதியோட சொத்து பத்து எல்லாத்தையும் சுருட்டிட்டு போகணும்னா அதுக்கு ஒரே வழி, பாரதி கழுத்தில் அந்த தாலி இருக்கக்கூடாது. அந்த பாரதி கழுத்தில் அந்த தாலி இருக்கனால தான் என் கழுத்தில் தாலி ஏறாமல் இருக்குது, ஆதியோட தாலி அப்படின்னு அந்த இடத்துல கோவத்தோட கொந்தளிச்ச நம்ம மித்ரா, இந்த சித்தர் சொன்னது சரிதான், ஆதிக்கு 2 தாரத்துக்கு போலன்னா மூத்த தாரம் இருக்கக்கூடாது. அப்படி மூத்த தாரத்துக்கு கழுத்தில் தாலி, அதுதான் பவர். அந்த தாலி சாரதாமா தாலி, அவர் கையால் கெட்டிய அந்த பாரதியோட தாலியை பறிக்கணும். அப்படி இருக்க நேரம் என்ன சதி திட்டம் தீட்டி அவளுக்கு கழுத்தில் இருக்க தாலியை பறிக்கணும் அப்படின்னு யோசிக்க நேரம் தான் அதுக்கு ஒரு திருடதுக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணிடுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா கரண்ட்டு கட் பண்ணிடுறாங்க. இந்த சைடு நம்ம பாரதி அவங்க பிள்ளைங்களுக்கு ஹோம்ஒர்க்கு படிப்பு அப்படின்னு பிஸியாக இருக்காங்க. கரண்ட் போயிட்டுல இனி ஜாலி தான் அம்மா, இனி படிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு நம்ம ஆதித்யா சொல்ல, ஆமாம் அப்படின்னு சொல்ல, நம்ம அப்படியெல்லாம் முட முடியாது, இப்போ ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சே ஆகணும், நாளைக்கு எதாவது ஸ்கூலில் காட்டணும்ல, அது பிறகு டீச்சர்கிட்ட போய் அடியாக வாங்குறது இப்போ முடிக்கணும், அதுக்கு என்ன வழி உண்டோ பண்ணணும், அதுக்கு நான் மொபைல்லையாவது லைட்டை ஆன் பண்ணி வச்சு அந்த பவர்லையாவது உங்களை முடிக்க வச்சிருவேண்டா அப்படின்னு நம்ம பாரதி சொல்ல நேரம், அம்மா என்னம்மா இவ்வளோ நேரம் கரண்ட்டு இருந்து எழுதணும், இப்போ கரண்ட் இல்லாத நேரம் மொபைலில் ஆன் பண்ணி வச்சு எழுத வைப்பீங்களா, இதெல்லாம் எனக்கு பிடிக்கலம்மா அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பாட்டி, அதாங்க அந்த திருட்டு பாட்டி, நம்ம பாரதி கழுத்தில் இருக்க தாலியை பறிக்கிறதுக்கு வந்தாச்சு. நம்ம மித்ரா ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த ரூமுக்குள்ளே தான் அவள் இருக்கா, அவள் கழுத்தில் இருக்க தாலியை பறிக்கணும் அப்படின்னு சொல்ல நேரம், என்னம்மா இது, ஏதாவது பொருளை வேணால் எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னால் எடுத்துகிட்டு போயிடலாம், ஆனால் ஒரு பொண்ணுக்கு தாலியை பறிக்கணும்னா எனக்கு ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு சொல்ல நேரம், நீ உனக்கு பணத்துக்காக நீங்கள் எது வேணாலும் செய்வியல, எவ்வளோ பணம் கேட்டாலும் நாங்கள் தந்துடும், ஆனால் அந்த பணத்துக்காக நீங்கள் இதை செய்யதே தீரணும், அந்த தாலியை பறிக்கணும், அந்த பாரதி கழுத்தில் உள்ளது, அவள் தாலி கழுத்தில் இருந்தால் என் கழுத்தில் தாலி ஏறாது, என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்க நேரம், ஆமாங்க இது ஒரு சித்தரோட வாக்கு, நான் தாலி கெட்டதுன்னா அவள் கழுத்தில் இருக்க தாலி இறங்கணும், அப்போ அவளோட புருஷனோ நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறவரும் ஒன்றா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இருக்க நேரம் அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம், உனக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் இப்போ எதுக்கு கேட்குறா, நாங்கள் பணத்தை வாங்கிக்கிட்டு நீ செய்ய வேண்டியதான கிளவி, நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும், இந்த ஆட்டக்காரன்ட்ட அந்த ரூபாயை அவன் பாக்கெட்டில் இருந்தே அடித்து அவன் பாக்கெட்டுக்கே போக வச்சவன் நீ, இப்படிப்பட்டவன் எனக்கு தெரியல, உன்னை பார்த்துட்டு தானே இருந்தேன், நீ பணத்துக்காக எதையும் செய்வ அப்படின்னு சொல்ல நேரம் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. பணத்துக்காக செய்யலாம் தான், ஆனால் ஒரு பெண்ணோட தாலியை நான் பறிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல நேரம், கரண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணி இருக்குது அப்படின்னு இதுதான் சரியான சந்தர்ப்பம், அவகிட்ட நீ சிக்கிடக்கூடாது, எப்படியாவது இங்கேருந்து பறிச்சுக்கிட்டு எஸ்கேப் ஆகிரு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த பெண்மணியும் போய் நிற்கிறாங்க. நம்ம பாரதி அந்த இருட்டுக்குள்ளே பசங்களுக்கு படித்து கொடுத்துட்டு இருக்கனால தான் பின்னாடி இருந்து தாலியை பறிக்கிறாங்க. ஐயோ திருடன், என் கழுத்தில் இருக்க செயினை அக்குறான் அப்படின்னு அந்த இடத்துல கத்த நேரம் ஆதி படார்னு ஓடி வராங்க. யார் திருடன், எதுக்காக பாரதிக்கு சவுண்டு கேட்ட மாதிரி இருக்குது, இங்கே என்ன நடக்குது, கரண்ட் வேறு இல்லையே அப்படின்னு அந்த இடத்துல அலறி வர நேரம் ஒரு கட்டத்தை கரெக்டாக நம்ம ஆதி வராங்க. கரண்ட் பாட்டியை கையும் களவுமா பிடிச்சிடறாங்க. நம்ம பாரதி தாலியை மீட்டுறாங்க.
தாலியை நம்ம ஆதி பாரதி கிட்ட மறுபடியும் தூக்கி கொடுக்குறாங்க. என்ன கிழவி, நீ இப்படி வீட்டுக்குள்ளேயே திருடளவு வந்துட்டா, பாரதியோட கழுத்தில் உள்ள தாலியை திருடிட்டு போக வந்திருக்க திருடி. நீ பணத்துக்காக ஆசைப்பட்டு யாரோ சொல்லி ஏவி விட்டது மாதிரி திருடுற மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல வசமாக சிக்க வச்சுக்கிட்டாங்க. ஐயோ, இந்த ஆதிக்கு வேற வேலையே இல்லையா? நான் பாரதிக்கு கழுத்தில் இருக்க தாலியை எப்படியாவது கழுத்தி எடுத்துடலான்னு பார்த்தா, இப்போ இவன் கையும் களவுமா பாட்டியை வேற பிடிச்சு விட்டுட்டான். இப்போ நம்மளை மாட்டுன்னு மாட்ட போறான் அப்படின்னு அந்த இடத்துல மித்ரா கோபத்துல கொந்தளிக்க நேரம், என்ன இங்க நடக்குது அப்படின்னு அந்த பாட்டி, நம்ம நந்தினியோட மித்ராவின் பாட்டி எல்லாம் வாராங்க. கூட்டம் கூடுது. இந்த பாருங்க, இந்த இருட்டுக்குள்ள இந்த கிழவி நம்ம பாரதியோட தாலியை பறிச்சுட்டு போயிடா அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்க பாட்டியெல்லாம், அடப்பாவி, வீட்டுக்குள்ளேயே இப்படி ஒரு திருட்டு சரியா விடக்கூடாது ஆதி, இப்பவே இவளை கெட்டி வை, போலீஸுக்கு போனை போடு அப்படின்னு சொல்லுற. ஐயையோ, என்னை மன்னிச்சிருங்கம்மா, நாங்கள் இதெல்லாம் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் ஒருத்தவங்க சொல்லி செய்தேன், அது யாரு? அப்போ ஆதி நினைக்கிறாங்க, இதுலயும் யாரோட சதியம் இருக்கா? கடவுளே, என்ன இது சூழ்ச்சி? பாரதிக்கு ஏன் இப்படி வந்துட்டு இருக்கு? இதுக்கு ஒரு யாரோட திட்டமா இருந்தாலும் நான் விட போறதில்லை அப்படின்னு கொந்தளிக்க நேரம் நம்ம பாட்டி மித்ராவை காட்ட, மித்ரா அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. அடரா, வசமா சிக்கிட்டேன், இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு அந்த இடத்துல நொந்துக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, என்ன மித்ரா, நீ எதுக்காக பாரதி களத்தில் இருக்க தாலியை கலத்தணும் நீ நினைக்கிற அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், இல்லை, இவ இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினச்சே முடியலை, அதுக்காக தான் இது. இந்த வீட்டில் யாராவது பாரதிக்கு டார்ச்சர் கொடுத்தா நான் என்ன, என் பனிஷ்மெண்ட் சிவியராக இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அது பிறகு எதுக்காக இப்படி பண்ணினேன் அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோட நம்ம மித்ராவை ஓங்கி அடித்து வெளிப்படுத்துகிறாங்க நம்ம ஆதி கோபத்தை. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, இந்த பாரதி புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம கழுத்தில் உள்ள தாலியோட சக்தி மித்ராவுக்கு கண்ணை உறுத்துது. நம்ம கழுத்தில் உள்ள தாலியை இறங்கினாதான் இந்த மித்ரா கழுத்தில் தாலி ஏறோன்னு யாரோ சொல்லியிருக்காவ போலுக்கு, அதுக்காக தான் இவ நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாரு மித்ரா, நீ எந்த சூழ்ச்சி எந்த சதி பண்ணாலும் இந்த தாலி என் கழுத்தில் இருந்து போக போகிறது இல்லை அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம அப்படியே நம்ம ஆதி அரண்டு பார்க்குறாங்க நம்ம பாரதியை. நான் கெட்டின தாலியை உனக்கு அவ்வளோ பிடிக்குமா பாரதி அப்படின்னு அப்போ நீ தான் என் மாப்பிள்ளை அப்படின்னு என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் இவ்வளோ தூரம் காவல் இருக்கேன். நீ உன் வாயிலேருந்து அப்படி ஒரு வார்த்தை வர நேரம் நான் மித்ராவை எல்லாம் தூக்கி தூர எறிஞ்சிட்டு உன் கூட நம்ம பிள்ளைங்க கூட சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு நான் வர தயாராக இருக்கேன். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? அந்த தாலிக்கு மேலே அவ்வளோ பாசம் இருக்க நீ அதை கெட்டுனவன் நான் இருக்கேன், நீங்கள் தான் என் கணவர் அப்படின்னு உன் வாயிலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்காக தான் பாரதி நான் உயிரையே கையில் பிடிச்சிட்டு இருக்கேன். ஏன் அந்த வார்த்தை நீ வரமாட்டேங்க? அவ்வளோ பெரிய தப்பை நீ பண்ணினியா? எதுக்காக நீ இந்த உண்மையை நம்ம வாழ்க்கையில் நடந்ததை என்கிட்ட சொல்ல தயங்குற? ஒன்றுமே புரியலை பாரதி. இவ்வளோ நடந்த பிறகும் உண்மையை எதுக்கு மறைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பாரதி கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வராதா, நீங்கள் தான் என் கணவர் அப்படின்னு அந்த வார்த்தைக்காக ஏங்குறாங்க நம்ம ஆதி.